பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லேயும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, அவர் மேல் வைத்து விடுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப கவலைப்படுறதுனால ஜெபத்தை இழக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப கவலைப்படுறதுனால உங்களுடைய சூழ்நிலையில் பாருங்கள் எவ்வளோ மனமடிவுறுது. என்னடா வாழ்க்கை, இதுக்கு காரணம்லாம் என்ன? உங்கள் பிரச்சனையை தாண்டி உங்கள் வாழ்க்கை, உங்கள் இருதயம் கவலையை சுமந்து கொண்டே இருக்குது. இனி என்னால் முடியாது, இனி என்னால் ஜெயிக்க முடியாது, இந்த பிரச்சனையில், இந்த கடன் பிரச்சனையில் என்னால் வெளியே வர முடியாது. ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், நான் உன்னை விசாரிக்கிறேன், உன் கவலையெல்லாம் என் மேலே என்ன பண்ணு, வைத்து விடு. நிச்சயமாக ஏசப்பா உங்கள் பிரச்சனை, உங்கள் பாடு, நீங்கள் எவ்வளோ பெரிய பண நெருக்கத்தில் இருந்தாலும் சரிங்க, ஏசப்பா உங்கள் சூழ்நிலையில் எல்லாத்துலேயும் விடுதலை கொடுப்பார். பைபிளில் அப்படிதாங்க. எலிசா காலத்தில் ஒரு விதவை மிகுந்த கடன், ஒரு பெரிய நெருக்கடி, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று உதவி கேட்கும் பொழுது அங்கே தேவ வார்த்தை வெளிப்பட்டது. அது அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கி நம்மளும் அப்படிதாங்க. தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அநேக தடைகளையும் அநேக போராட்டங்களையும் ஜெயித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அதனால் கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமேன்.